வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் முனைவர் டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். சார், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகார்ல நடக்குது. இதை ஒட்டி பல சர்ச்சைகள் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல தொடர்ந்து விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. இன்னொரு பக்கம் தேர்தல்ல நடந்த முறைகேடுகளை பத்தி ராகுல் காந்தி ஒரு ஆதாரங்களோட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு. அதற்கான ஒரு பொறுப்பான பதில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வரல. 2 சைடுல இருந்தும் நெருக்கடிய இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கலங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இதுவரை காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு புரியல. என்னைக்கோ இது நமக்கு மிக தெளிவா தெரியுது. இதுல ஏமாற்றம் நடந்திருக்கிறதுன்றது மக்களுக்கு ஏமாற்றம். அரசியல் கட்சிகள் ஏதோ அரசியல் செஞ்சுட்டு போட்டும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ குறிப்பாக பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல தகவல் வந்து கொண்டிருக்கு. ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற நிறுவனம் மிக தெளிவாக, மீடியா நிறுவனம் அவங்க மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். 5000 வாக்காளர்கள் யூபியில் இருக்கிற வாக்காளர்கள் இன்னைக்கு பீகார்ல ஒரு தொகுதியில சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யூபியிலையும் வாக்காளர்களா இருக்கிறார்கள், இன்னைக்கு பீகாரிலையும் வாக்காளர்களா இருக்கிறார்கள். அது எப்படி இயலும்? அப்ப இப்படி எவ்வளவு முறைகேடு என்று நமக்கு தெரியாது. யோகேந்திர யாதவ் முந்தானேத்து 2 நபர்களை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்லயே ஆஜர் பண்றாரு. இவர்கள் எல்லாம் இறந்து போனவராக தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது, இது எலக்ட்ரல் ரோல் இருக்கிறது என்று. இது 1-2 கேசுகள் கிடையாது இல்லையா? ராகுல் காந்தியே அந்த மாதிரியான ஏறத்தாழ ஒரு 5-6 பேரை சந்திச்சாரு. அப்போ இருக்கிறவர்களை இறந்தவர்களாக காமிக்கிறதும், அதே மாதிரி இல்லாத நபர்களை அங்க பையாரனுடைய வாக்காளர் பட்டியலை சேர்ப்பதும் பாஜகவினுடைய ஒரு சூழ்ச்சியாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது. ஹிந்துவனுடைய ஒரு டேட்டா அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் அந்த டேட்டா அனாலிசிஸ் சொல்லுது. அப்போ இது என்னன்னு எனக்கு புரியல. இது பெண்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்களா, இல்ல இது என்ன ஜஸ்ட் இன்காம்பிட்டன்ஸ் பார்த்தா, இது லார்ஜ் ஸ்கேல் நீக்கல் இருந்தால் நிச்சயமாக இன்காம்பிட்டன்ஸா இருக்கிறதுக்கு வழியே கிடையாது. அப்ப இது எல்லாமே ஒரு சூழ்ச்சியினுடைய பாகமாக தான் தெரிகிறது. அனைவரும் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அனைவரும் பாஜகவுக்கு வேலை செய்து கொண்டிருக்க இருக்கிறார்கள். அதே ஒரு பாணியில் தான் இப்போ மறுபடியும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறதாக பார்க்கிறோம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு தொகுதி ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சில ஒரு அசெம்பிளி செக்மெண்ட் மகாதேவபுராவுடைய விஷயங்களை வெளியில கொண்டு வந்தாரு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல மாநிலங்கள்ல இருந்து செய்திகள் வெளியில வருது. காங்கிரஸ், கேரளா காங்கிரஸ் சுரேஷ் கோபி போட்டியிட்ட தொகுதியில இருந்து ஏகப்பட்ட முறைகேடுகளை இன்னைக்கு வெளியில கொண்டு வந்திருக்காங்க. லேட்டஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1696 வீடுகள்ல 50க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க. அதுவும் ஒரே குடும்பத்துல இந்துக்கள், முஸ்லிம்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 8 லட்சம் வீடுகள்ல 20க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை வெரிஃபை பண்ணும்போது இது எத்தனையும் போலி அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வருது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படி பூதங்கள் கிளம்புது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எப்படி பாக்குறது? இது யதார்த்தமாக நடந்த ஒரு தவறுகள் அப்படின்னு நம்ம பாக்குறதா? இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ருனிதா தேவி 124 வயசு, ஆனா அவங்கள ஃபார்ம் 6ல முதல் ஓட்டாளர், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா சேர்த்திருக்காங்க. சோ இதெல்லாம் ஆன்லைன்ல ஏத்தும் பொழுது நடந்த ஜென்யூன் மிஸ்டேக்ஸா நம்ம பாக்குறதா? இல்ல அவசரப்பட்டு செஞ்சதுனால வந்த மிஸ்டேக்ஸ் நினைக்கிறீங்களா? அலட்சியத்தை வந்ததுன்னா இல்ல திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயமா பாக்குறீங்க? இல்ல, திட்டமிட்டு செய்யப்பட்ட விஷயம் தான். இந்த அளவுக்கு மேசிவ் ஃப்ராட் அக்ராஸ் இந்தியா நடக்கிறது திட்டமிட்டு செய்யறது தான். அப்போ அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏனென்றால் இப்ப கேரளால எடுத்துட்டீங்கன்னா திட்டமிட்டு ஏன் இது நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நான் திருச்சூரை ரொம்ப அனலைஸ் பண்ண இப்ப ஃப்ரண்ட் லைன்ல ஒரு ஆர்டிகல் கூட எழுதியிருக்கேன். அது வரும் டுடே டுமாரோ இல்லாப்பியர். அதுல தெளிவாக சுரேஷ் கோபியினுடைய டிரைவர், அவரு ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் இது ட்ரிவாண்ட்ரம். அவரை இங்கேயும் எலக்ட்ரல் ரோல் சேர்த்துறாங்க, திருச்சூர்லயும் சேர்த்துறாங்க. அட்ரஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளாட்டினுடைய அட்ரஸ் கொடுக்குறாங்க. அந்த பிளாட்டுடைய அட்ரஸ்க்கு இந்த ஆளுக்கு சம்மந்தமே கிடையாது, அங்க போனதும் கிடையாது, அது எங்க இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு அட்ரஸ் சுரேஷ் கோபியினுடைய டிரைவர் கொடுத்துருக்காங்க. எம்பியினுடைய டிரைவர், இன்றைக்கு இருக்கின்ற ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிறார், அவருடைய டிரைவருக்கு. அடுத்ததாக சுபாஷ் என்ற அவருடைய பிரதர், ராணி என்ற அவருடைய சிஸ்டர் இன் லா, 2 பேரும் ஆர்டினரி ரெசிடென்ஸ் ஆஃப் கொல்லம். அந்த கொல்லத்துல ஆர்டினரி ரெசிடென்ஸ் அங்க வாக்காளர் பட்டியல் அவருடைய பேர் இருக்குது. ஆனா அவர் எங்க வாக்களிக்கிறாங்க? திருச்சூர்ல வாக்களிக்கிறாங்க. ஏன்னா திருச்சூர்லயே அவருடைய பேர் போட்டிருக்காங்க. அப்ப சுரேஷ் கோபியினுடைய ஒரே ஒரு அட்ரஸ்ல 11 பேரை மொத்தமா சேர்த்திருக்காங்க. 11 பேரும் இங்க ரெசிடென்ஸ் கிடையாது. சுரேஷ் கோபியினுடைய ஃபேமிலி சாஸ்தாமங்கலம் என்ற ஒரு திருவாண்டத்துல இருக்கின்ற ஒரு சபபு. அதுலதான் அங்கதான் அவங்க வாக்காளர்களா இருக்காங்க. இன்னும் அவங்க வாக்காளர்களா இருக்கிறார்கள். அப்ப இங்க வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப இது சிஸ்டமேட்டிக்கா நடந்த ஒரு விஷயமா தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கேஸ் இப்ப மீடியாவெல்லாம் வெளியே கொண்டு இருக்கிறார்கள். 17 நபர்கள்
17 நபர்களுக்கு ஒரே ஒரு தந்தை. அந்த தந்தையினுடைய வயசு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 40 45 வயசு. அவரு பூத் லெவல் ஏஜென்ட், பாஜகவினுடைய ஒரு பூத் லெவல் ஏஜென்ட். அந்த பூத் லெவல் ஏஜென்டினுடைய பேர் தான் அனைவருக்கும் தந்தையாக பொதுவாக இருக்கிறார்கள். அந்த மகள் மக்கள் சில்ட்ரனுடைய வயது பாத்தீங்கன்னா 20ல இருந்து 61 இருக்கிறது. அப்பாவோட வயதான பிள்ளைகள் வந்து அந்த அப்பாவுக்கு இருக்கிறாரு. இது வேணால் என்ன விசித்திரம் எனக்கு புரியவில்லை. அதை தாண்டி 17 பேருக்கு 17 அட்ரஸ் இருக்குது. தந்தையார் பேர் மட்டும்தான் ஒரே ஒரு காமன் மீட்டிங் பாயிண்டா இருக்குது. 17 பேருக்கு மீட்டிங் பாயிண்டா இருக்கிறது. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடின்னு பாருங்களேன். இது திருச்சூர்ல நடக்குது. இப்போ எர்ணாகுளத்துல நடந்த விஷயங்கள், அதுலயும் வந்து பல விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது. ஒரு ஃபேமிலி சொல்லுது, நாங்க எங்க வீட்டுல வந்து 3 பேர் இருக்கிறோம், ஆனா 31 மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து எங்க லிஸ்ட்ல வந்து சேர்த்திருக்காங்க, எங்க வீட்டுல வந்து சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஃபேமிலி சொல்லுது, கொஞ்சம் வயதானவர்கள், அவர்கள் 2 பேர் தான் வீட்டுல இருக்காங்க, பிள்ளைகள் வந்து எப்ராட்ல இருக்காங்க, அங்க ஒரு 6 பேரை சேர்த்திருக்காங்களாமா. இந்த 6 பேர் யாருன்னே தெரியாது, எங்க அட்ரஸ்ல வந்திருக்காங்க. இந்த திருச்சூருக்கு காரணமாக, இந்த விஷயம் காரணமாக நாங்கள் போய் எங்களுடைய அந்த வாக்காளர் பட்டியலை வந்து பரிசோதனை செய்த போது இப்படி நடக்குது அப்படின்னு. கேரளா அடுத்து வந்து என்னன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ அதற்காக ஒரு ஒத்திகையை செய்தார்கள் என்று நான் நினைக்கிறேன் கேரளாவை பொறுத்தவரை. இது இனி இது ஒரு விஷயமா இருக்கிறது. அதாவது மகாதேவபுரம் ஆனாலும் சரி, மத்திய பிரதேசம் ஆனாலும் சரி, அங்க அப்கோர்ஸ் இவரு மிக தெளிவாக பல விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு இருக்கிறார், முன்னாள் முதலமைச்சர் அங்க. ஆனால் கமல்நாத் அதன் ஆனா வேறொரு முக்கியமான விஷயத்துல வந்து நாம் வந்து மறந்துடக்கூடாது. அதாவது அரசியல் கட்சிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது லோக்கல்ல இருக்கின்ற கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கின்ற அரசியல் கட்சிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது இதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். பாஜக செய்கிற அளவுக்கு வேலையை வந்து ஒரு அரசியல் கட்சியும் ஒரு மாநிலத்திலும் செய்யவில்லை, காங்கிரஸ் குறிப்பாக செய்யவில்லை என்றதுக்கு மறுபடியும் ஒரு சான்றாகத்தான் இது இருக்கிறது. இப்போ லெப்ட் ஏன் மேல பண்ணலன்னு நம்ம வந்து திருச்சூரை கேட்கலாம். ஆனா லெப்டை பொறுத்தவரை, லெப்ட் அதாவது சிபிஎம் பொறுத்தவரை அவர்களுடைய வாக்குகள் அப்படியே இருந்திருக்கிறது. சிபிஐனுடைய வாக்குகள், லெப்ட் எல்டிஎஃப் வாக்குகள் வந்து திருச்சூர்ல ஒரு ஒரு சின்ன அளவு கூட குறையலை. யாருடைய வாக்கு குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வாக்கு தான் குறைஞ்சிருக்கிறது. அது நாம் முதல்ல என்ன நினைச்சேன்னு பாத்தீங்கன்னா, முரளிதரன் முன்னால இருந்த கே கருணாகரனுடைய மகன், முதலமைச்சர் கே கருணாகரனுடைய மகன், கொஞ்சம் அடாவடித்தனம் ஜாஸ்தி, இது நெப்போ பேபி, அதனால அவரை பிடிக்காமல் ஒருவேளை வாக்களிக்கவில்லையோ ஒண்ணு, இது ஒரு ரீசன் ஆனது. 2வது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ் வந்து என்மாசாக வந்து சுரேஷ் கோபிக்கு வாக்களித்தார்கள் என்ற அந்த ஏறத்தாழ 74,000 ஓட்டுல வந்து ஜெயிக்கிறார் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்பதான் தெரியுது, இந்த ஓட்டர் ஃப்ராடுனால நிறைய விஷயங்கள், நிறைய வாக்குகள் வந்து அவருக்கு அதிகம் வந்திருக்கிறது என்று. இந்த திருச்சூர் லோக்சபா கான்ஸ்டிடுவன்சி எடுத்தீங்கன்னா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருச்சூர்ல ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல ஒண்ணும் கிடையாதுங்க. அப்போ 2019 வந்து ஏறத்தாழ ஒரு 60,000 ஓட்டர்ஸ் வந்து திருச்சூர்ல ஆட் ஆகுறாங்க. ஆனால் இந்த முறை பாத்தீங்கன்னா அதை விட ஒரு 2.5% அதிகமாக, 2.5 மடங்கு அதிகமாக ஆட் பண்றாங்க. 1.5 லட்சம் 1.45 லேக் வந்து இந்த முறை ஆட் ஆகுது. இது எப்படி வரும் என்ற கேள்வி இருக்குது. இதையும் வந்து அரசியல் கட்சிகள் கவனிக்கவில்லை என்றதுதான் என்னுடைய பிரதான குற்றச்சாட்டு ஆகுது. அதாவது 2019 இருந்து 2024 வரை கேரளால எங்க வளர்ச்சி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அதானியினுடைய விழிஞம் போர்ட் வந்து ஆபரேஷனலா இருக்குது. அது ட்ரிவாண்ட்ரம் கான்ஸ்டிடுவன்சிக்கு வருகின்ற விஷயமா இருக்கிறது. கேரளாலேயே இருக்கின்ற பிகஸ்ட் சிட்டிஸ் என்று பாத்தீங்கன்னா ட்வின் சிட்டிஸ் கொச்சின், எர்ணாகுளம். இது நிச்சயமாக அந்த குரோத் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. அந்த சிட்டி பெருசாய் வேலை ஏறத்தால அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கூட போய் சேர்ந்திருக்குது. அந்த அளவுக்கு பெரிய டிஸ்ட்ரிக்டா இருக்கிறது. 3வது வந்து கமர்ஷியல் ஹப்னு பாத்தீங்கன்னா கோழிக்கோடு, கேலிக்கட். அப்ப இந்த 3 இடங்கள்ல தான் பெரிய வளர்ச்சி. இல்லை என்றால் 1 லட்சத்துக்கு மேலான வாக்காளர்கள் வந்து இங்கதான் வருவார்கள். அப்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 60,000 இருந்து 80,000 வரை வாக்காளர்கள் வந்து அதிகரிக்கிறார்கள். திருச்சூர்ல மட்டும் 1.45 லேக்ஸ் அதிகமாக வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். அப்போ அரசியல் கட்சிகள் என்ன செய்து கொண்டது, காங்கிரஸ் என்ன செய்து கொண்டது, லெப்ட் என்ன செய்து கொண்டது, இதெல்லாம் கேள்விகளாகத்தான் இருக்கிறது. அது இது ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு விளக்கத்தை வந்து கேரளா சிஇஓ கொடுக்குறாருங்க. நாங்க எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தோம் அடிஷன்ஸ்க்காக, அதன் பிறகு வந்து யாருமே வந்து முன் வந்து டிஇஓ கிட்டயோ, அதாவது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் கிட்டயோ, இல்லை என்றால் லோக்கல்ல இருக்கிற நபர்கள் கிட்டயோ, தேர்தல் நடத்துகின்ற அதிகாரிகள் கிட்ட யாருமே ஒண்ணுமே கம்ப்ளைண்ட் பண்ணலையே, இப்ப என்ன கம்ப்ளைண்ட் பண்றீங்க, 1 வருஷத்துக்கு பிறகு என்ன கம்ப்ளைண்ட் பண்றீங்க என்ற அந்த கேள்வியை வந்து அவர் எழுப்புகிறார். இப்ப ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து பீகார்ல நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து மற்ற மாநிலங்களிலும் இது வரும் அப்படின்னு சொல்றாங்க. பீகார்ல எவ்வளவு அவசரகதியா இது நடக்குது அப்படிங்கிற அவலங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இத பத்தி இதுவரைக்கும் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம வாயே திறக்கல. இன்ஃபேக்ட் பார்லிமெண்ட்ல இத ஐ மீன் அசம்பிளில இத டிஃபெண்ட் பண்றாரு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். நிதிஷ்குமாருடைய இந்த மௌனத்தின் அர்த்தம் என்ன? இல்ல சொல்லியிருப்பாங்க, ஐயோ தேவையில்லாம வாயை திறக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. சுரேஷ் கோபி கிட்ட சொன்ன அதே விஷயம் தான். சுரேஷ் கோபி வந்து
நேத்து நீங்க செஞ்சதுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. ஆஹ் எல்லா எங்க போனாலும் என்ன இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு அடாவடித்தனமான ஒரு பேச்சு தான் போவாரே தவிர அவர் எப்பவுமே மீடியா வந்து அவாய்ட் பண்ணது கிடையாது. எனக்கு முடுக்க பதில் சொல்லுவார், அவ்வளவுதான், வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இது வந்து ஆடிக்கிட்டார்னு நினைக்கிறேன் மனுஷன். அவருக்கே எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு. அதாவது இப்போ ஒரு சுரேஷ் கோபி மாதிரியான நடிகருக்கு வந்து நிச்சயமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வந்து ஆர்டினரி ரெசிடென்டா பெர்மனன்ட் ரெசிடென்டா இதெல்லாம் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நான் கருதுகிறேன். அப்படி இருக்கிற நிலைமையில வந்து இப்ப எங்கேயோ கொண்டே ஐயோ உட்கார வச்சிட்டாங்களே. இப்போ கேரளாவில் இருக்கின்ற ஒரு முன்னாள் எம்பி பார்த்திபன் நினைக்கிறேன், பிரதாமன் வந்து இன்னைக்கு முந்தானேத்து வந்து ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு கமிஷனர்கிட்ட போயிட்டு. ஃப்ராட் அப்படின்னு, அதாவது இவர் வாக்களித்தது வந்து ஃப்ராட் என்று அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு. இவர் வந்து ஆர்டினரி ரெசிடென்ட் கிடையாது, தவறான தகவலை வந்து இந்த எலெக்ஷன் ஃபார்ம்ல வந்து கொடுத்திருக்கிறாரு. அதாவது 6 மாசத்துக்கு மேல நீங்க வந்து இருந்தா தான் நீங்க வந்து ஆர்டினரி ரெசிடென்ட். அது வந்து அந்த ஒரு கேஸ். அதாவது நீங்க வாக்களித்தது தவறு என்று சொல்வதை விட நீங்க வந்து இங்க ஆர்டினரி ரெசிடென்டா இல்லை என்று கூறுவது, அப்கோர்ஸ் அதுல டெஃபினேஷன் இருக்கு, தேர்தல் ஆணையத்தினோட டெஃபினேஷன் இருக்கு. அது வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து இப்போ வந்து அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து கைமாறி இருக்கிறார். நீ அடுத்து அதுல வந்து விசாரணை நடக்க போகுது. இதெல்லாம் கேரளாவை பொறுத்தவரை இன்னும் எல்டிஎஃப், அதாவது லெப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், சிபிஎம் லீடிங் லெப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் இன்னும் ஒரு கேஸாக இல்லை என்றால் ஒரு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டாக இன்னும் எடுத்து செல்லவில்லை. காங்கிரஸ் தான் அதை எடுத்து செல்கிறது. எல்டிஎஃபை பொறுத்தவரை அவர்கள் நினைக்கிறார்கள் இது ஒரு எலெக்ஷன் இஷ்யூவா மாத்திரலாமா என்ற நினைப்பில் இருக்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை அவர்களுக்கு வழி இல்லை. ஏன்னா சென்ட்ரல் லீடர்ஷிப் இருந்து வருகின்ற டைரக்ஷன் மூலியமாக தான் அவர் செய்ய வேண்டும். பிஜேபி சொல்றதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு விவாதத்துல, தொலைக்காட்சி விவாதத்துல உட்கார்ந்து கொண்டு ஒரு பிஜேபி காரர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஏனுங்க நீங்க செய்யறதுன்னு நாங்க செஞ்சோம் அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து வைக்கிறாங்க. அதாவது நீங்க அப்புறம் இதை விட பெருசா வந்து முன்னாள் தலைவர் சுரேந்திரன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா, நாங்க 60,000 பேர் ஆட் பண்ணோம், ஆமா நீங்க எப்படி நீங்க அப்செக்ட் பண்ண வேண்டியது, நீங்க அப்செக்டே பண்ணலையே அப்படின்னு ஒரு வாதத்தை வந்து அவரு வைக்கிறாரு. இது ரொம்ப விசித்திரமா இருக்குது. அதாவது டிஃபெண்ட் பண்றது என்பது ஒரு ஏது அடிக்கிறது மாதிரி கேரளாவில் நடந்துட்டு இருக்கிறது. ஆனால் அது கேரளாவில் வந்து விலை போகிறது. ஏனென்றால் இருக்கிறவங்க கூட கழி ஊத்துட்டு இருக்காங்க. எந்த சேனல் திறந்தாலும் இது மட்டும் தான் வருது. அதனாலதான் நான் கூட இன்னைக்கு ஐ வாஸ் போஸ்ட் ரைட் டுடே. பரக்கல பிரபாகர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 79 தொகுதிகளில் இந்த மாதிரி வெற்றி திருடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. மோடியுடைய வாரணாசி தொகுதி உட்பட நாம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா முதல் 3 ரவுண்ட்ல எப்படி அவர் பின்தங்கி இருந்தாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் அப்டேட்ஸ் எப்படி ஒரு 2, 3 மணி நேரங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கப்புறம் ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய ஒரு விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வெளியிடப்பட்டது. இதெல்லாம் நாம பார்க்கிறோம். எப்படி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நியாயமாக பெற்ற வெற்றியா இந்த 2024? இவ்வளவு முறைகேடுகள் வெளியில வருதுன்னா, அப்ப இத வந்து எப்படி மக்கள் இதை எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, மோடியோட பிஜேபிக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குங்க. 98ல வந்து வாஜ்பாய் ஜெயிச்ச மாதிரி மோடி ஒரு காலத்துலயும் ஜெயிச்சு கிடையாது. நாம வந்து 2014 எடுத்தால் கூட 2011 இருந்து ஆரம்பித்த பொய் பிரச்சாரங்கள், அதாவது அவங்க வந்து இந்த சிஏஜி அந்த வினோத் ராய் என்ற ஒரு களவாணியை பிடிக்கிறார்கள். அந்த களவாணி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா 1.75 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது லாஸ் என்று கூறுகிறார். ஆமா, 2Gல வந்து லாஸ் என்று அந்த ஆள் வந்து கூறுகிறார். அதற்கும் நம்பர்ஸ், அதாவது இவர் வந்து கணக்கு பிள்ளை, இந்தியாவுடைய கணக்கு பிள்ளை வந்து கணக்கத்தான் பார்க்கணுமே தவிர நோஷனல் லாஸ் என்ற அந்த ஒரு கருத்துக்கே இடம் கிடையாது. அப்படி ஒரு ஃப்ராடு பையன் வந்து அதன் பிறகு எவ்வளவோ போஸ்டிங் அவனுக்கு, அதாவது கிரிக்கெட் நடத்துற பாடிக்கு அவன் வந்து ஆம்பட்ஸ்மேனா இருந்தா, வேற ஒரு பேங்கிங் ஆம்பட்ஸ்மேனா இருந்தா, எவ்வளவோ விஷயங்கள்ல வந்து அவருக்கு வந்து போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் ஜாப் வருகிறது. நாட் ஜஸ்ட் அன் அக்கௌண்டன்ட் சொல்லி ஒரு புக் எழுதுனா அது பெரிய வரவேற்பை பெறுது. இவன் ஏதோ பெரிய ஹீரோன்னு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் அவன் வந்து ஜீரோன்னு மக்களுக்கு புரிகிறது. அப்போ அவன் அதே மாதிரி அந்த ராம்லீலா மைதானத்தில் நடந்த பெரிய போராட்டம், அதற்கு துணை நின்று ராம்தேவ்ல இருந்து ஆரம்பிச்சு, கிரண்பேடியில இருந்து ஆரம்பிச்சு பாக்கி இருக்கின்ற எவ்வளவோ நபர்கள், இவர்கள் எல்லாம் இண்டிபெண்டன்ட் நபர்களாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்ஃபேக்ட் அந்த போராட்டத்தில் வந்து ஒரு ஸ்கூல் பருவத்திலிருந்து ஒரு பையன் வந்து கலந்து கொள்கிறான். பிற்காலத்துல வந்து ஏசியன் காலேஜ் ஜேர்னலிஸ்ட் வந்து படிக்கிறான். அந்த டைம்ல வந்து எங்கிட்ட சொன்னான், 2G பத்தி பேசும்போது அந்த கிளாஸ்ல வகுப்பு நான் எடுக்கிறது வந்து, ஏனென்றால் எம்எல்ஏ அது மேல அதுக்கு சரௌண்டிங் எம்எல்ஏ அலிகேஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அப்போ அந்த பையன் அப்ப சொன்ன, சார் எங்களுக்கு தெரியவே இல்லை, நாங்கெல்லாம் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா எங்க ஸ்கூல்ல இருந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம், எங்க ஸ்கூலும் என்கரேஜ் பண்ணுச்சுங்கிறான். ஸ்கூல் பஸ்ல தான்
அனுப்பி அனுப்பி வைத்தார்கள் எங்களை போய் அங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. நாங்க வந்து இந்தியாவுக்காக இல்லை என்றால் ஊழலுக்கு எதிராக பெரிய ஒரு போராட்டத்துக்காக நாங்க போய் நிக்கிறோம் நாங்க வந்து நினைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட இந்த விஷயம் அதுல வந்து சிறைபிடிக்கப்படுகின்ற நபர்கள் அதுல அப்கோர்ஸ் இன்னொரு பிளே கூட இருக்கிறது. மல்டிபிள் லெவல்ல வந்து நடந்திருக்கிறது. ஒண்ணு வந்து திமுகவை டெஸ்ட்ராய் பண்ண வேண்டும் என்ற அந்த காங்கிரஸினுடைய குறிப்பாக சிதம்பரத்தினுடைய அந்த ஒரு ஆசை. அதை தாண்டி அப்கோர்ஸ் காங்கிரஸ் டெஸ்ட்ராய் பண்ண வேண்டும் என்ற பாஜகவுடைய ஆசை. சுஷ்மா ஸ்வராஜுக்கு பிரதமராக வேண்டும் என்ற ஆசை. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து அதை வந்து இருக்கிறது. அதையெல்லாம் சேர்த்து ஒரு பொய் தான் 2014 நடந்தது. அப்கோர்ஸ் நானும் வரவேற்றேன். மோடி வரும்போது என்னுடைய ட்வீட் எல்லாம் பார்த்தா தெரியும். அதாவது ஒரு ஸ்ட்ராங் பிரைம் மினிஸ்டர் வேண்டும் என்று நானும் நினைப்பேன். இது முதல் மோசடியா இருக்கு இந்தியா மக்கள் மேல் நடத்த மிகப்பெரிய மோசடியா இருக்கு என்றால் அதன் பிறகு வந்து 2G யாரும் தண்டிக்கப்படவில்லை. இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. பட் அவர்கள் எல்லாரும் விடுவிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு அது ஒரு பெரிய ஸ்கேண்டலாவே கிடையாது. இப்போ வந்து தூக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து 5G அலோகேஷன் ஆனாலும் சரி பாக்கி இருக்கின்ற அலோகேஷன் எல்லாம் ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் முழுசாக அரசாங்கம் வந்து எடுத்து மக்களுடைய அதாவது தன்னுடைய செல்வந்தர்களுடைய கையை தான் கொடுத்து கொண்டே தவிர ஆப்ஷன் என்றதே கிடையாது என்ற நிலைதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆப்ஷன் தான் வேண்டும், ஆப்ஷன் தான் வேண்டும் என்று உறக்க கத்தினவர்கள் எங்கே என்ற கேள்வி இருக்கு. 2019 பெகாசஸ், புல்வாமா, அதே மாதிரி இது டிமானிட்டைசேஷன், இந்த 3 ரைடிங் ஆன் தீஸ் 3 இது கம்ப்ளீட்லி இல்லாஜிக்கல். அதே நேரத்துல வந்து பாஜகவுக்கு உதவுகின்ற விஷயங்கள்ல மட்டும் வைத்துக்கொண்டு 2019 ஒரு வெற்றியை வந்து அவர்களுக்கு வருகிறது. அப்கோர்ஸ் எதிர்கட்சிகளும் அங்கே சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதாவது நான் பிரதமர் நீ பிரதமர் என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். 2024 இடத்தால் அதே மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. இது இந்த முறைதான் இந்த வாக்காளர் என்ற அந்த விஷயம் வந்து முன்னுக்கு வருகிறது. அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக பாஜக என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த தொகுதியில் நம்ம ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்க முடியும் அந்தந்த தொகுதியில் செஞ்சிருக்காங்க. இப்ப பாஜக ஒன்று கேட்கறாங்க, எங்க நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டோம்னா நாங்க என்ன அயோத்தியால ஜெயிக்கிறது நாங்க பண்ண மாட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. முட்டா பசங்களா, உங்களுக்கு தெரியும்டா நீங்க அயோத்தி ஜெயிப்பீங்கன்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. அயோத்தியால டெஃபினட் 100% உங்களுக்கு விக்டரி என்று நினைத்து கொண்டுதானே நீங்க அங்க வந்து மேனிபுலேட் பண்ணல. எங்கெல்லாம் மேனிபுலேட் பண்ணீங்க? திருச்சூர்ல மேனிபுலேட் பண்ணீங்க. தமிழ்நாட்டிலேயே மேனிபுலேட் பண்ண முடியல. அதிமுகவும் திமுகவும் கண்ணு கருத்துமாக இருக்கிறது. அங்க இங்க வந்து அதிமுக இதுதானுங்க அதிமுக ஏன் டெஸ்ட்ராய் பண்ண பாக்குறாங்க. இதுதான் விஷயம். அதிமுக டெஸ்ட்ராய் பண்ணிட்டா அப்புறம் திமுக காரன் மட்டும் தான் இருப்பான். அப்ப ஒருத்தரை மட்டும் ஆஃப் பண்ண போறோம். அதை ஒருத்தரனா ஒரு உங்களை மட்டும் ஆஃப் பண்ண போறோம். இதுல எனக்கு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் வந்து முக்கியமான ஒரு கதை வந்து சொல்றாருங்க. 89ல அவருக்கு சொல்றாரு, அவர் 19 வயசு அன்னைக்கு அவர் ஒரு பூத் ஏஜென்டா இருக்காரு. ராதாபுரத்துல ஒரு தொகுதியில வந்து பூத் ஏஜென்டா இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பூத் ஏஜென்ட் அனுபவம் அவருக்கு. அப்போ அந்த ஊர்ல வந்து 13 பேர் முருகன் என்ற பேர்ல 13 பேர் இருக்காங்களாமா. இந்த இந்த 13 பேரும் வந்து வாக்களிக்க வரக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குது என்று சொல்கிறார்கள். அதை தாண்டி வந்து இந்த 4 பேருடைய தகப்பனார் பேர் வந்து சுபாஷ் கோனார் என்று இருக்கிறது. அப்ப இந்த சுபாஷ் எந்த சுபாஷ் கோனார், எந்த சுபாஷ் யாரு, எந்த முருகனுடைய தந்தை என்று இருக்கு இல்லையா? அப்ப அதுலதான் அதிமுக நினைச்சாருங்களாமா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கல்லோட்டை போட்டுடலாம். ஏன்னா ஒரு முருகன் வந்து சென்னையில் இருக்காராமா, வரவே இல்லையாமா வாக்களிக்கிறது. அப்ப வரும்போது தான் ஒரு சீனியர் டிஎம்கே நபர் வந்து எந்திரிச்சு வந்து நீ எந்த முருகன்பா அப்படின்னு கேட்கறாங்க. எந்த வீட்டுல இருந்து வருகிறேன்ற. அப்போ அவர் வந்து இந்த தவறான அட்ரஸ் கொடுக்குறாரு. அதாவது டெல்லி சென்னையில் இருக்கிற முருகனுடைய விலாசத்தை கொடுக்குறாரு. நீ அவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கண்டஸ்ட் ஆகுது. கண்டஸ்ட் ஆன பிறகு வந்து அந்த வீட்டுக்கு கூட்டு பேசணும்னா இல்லைங்க அவர் சென்னையில் இருக்கான்னு வருகிறது. அது வந்து கள்ள ஓட்டு என்று சாதித்து விடுகிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு திமுகவும் சரி அதிமுகவும் சரி அந்த அளவுக்கு கண்காணித்து கொண்டு செய்துகின்ற ஒரு விஷயமாகத்தான் தேர்தல் இருக்கிறது. அப்ப அதனாலதான் தமிழ்நாட்டுல வந்து ஓட்டர் ஃப்ராட் என்பது பெரிதாக நீங்க செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஏன்னா 2 ஸ்ட்ராங் பார்ட்டிஸ் இருக்கிறது. ஒன்னோ இவர்கள் இல்லை என்றால் அவர்கள் என்ற நிலை இருக்கிறது. கேரளால வந்து மெத்தன போக்கு, அந்த எல்டிஎஃப்னுடைய மெத்தன போக்கு, காங்கிரஸினுடைய மெத்தன போக்கு. அதனாலதான் அப்போ கடைசியில இப்ப நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், தெரிகின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸை வந்து நீங்கள் புறக்கணித்தீர்கள் என்றால், திமுக இன்னைக்கு அந்த அந்த ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறது. புறக்கணித்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாக்குகள் வந்து நிச்சயமாக அது வந்து எங்கே போகும் என்று நமக்கு தெரியாது. வாக்காளர்கள் வந்து நீக்கப்படுவார்கள், பீகார் நடந்த மாதிரி. இல்லை என்றால் வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்படுவார்கள். எப்படி கேரளா நடந்த மாதிரி, அதே மாதிரி பல இடங்கள்ல மகாராஷ்டிரா நடந்த மாதிரி, இந்த மாதிரி பல இடங்கள் நடந்த மாதிரி நடக்கும். இதுதான் ஒரு கட்சிக்கு வருகின்ற ஒரு படிப்பினையாக நான் பார்க்கிறேன். இவ்வளவு நாள் இவிஎம் ஹேக் பண்ணாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவையே ஹேக் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்கு.
இதற்கிடையில் ஃப்ரண்ட் லைன்ல நீங்க எழுதின ஒரு ஆர்டிக்கிள் வந்து என்னால படிக்க முடிஞ்சது சார். நாமெல்லாம் வோட் சோரி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க லெஜிஸ்லேட்டிவ் சோரி நடக்குது. சட்டமன்ற ஆமா. உறுப்பினர்களை திருட முயற்சி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தீங்க. என்ன கான்டெக்ஸ்ட்ல அத சொன்னீங்க? அத பத்தி இல்ல இவிஎம் பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன்னா, அதாவது இன்னைக்கும் இவிஎம்ல இருக்கின்ற மாபெரும் பிரச்சனை என்னவென்றால், நாம ஒரு இடத்துல வந்து பேலட்டிங் யூனிட்ல அமுக்குறோம். ஆனால் அது வந்து விவிபேட் மெஷினுக்கு போயிட்டு அந்த விவிபேட் மெஷின் தான் நமக்கு இப்போ வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுது. 3 மெஷின் இருக்கிறது. நடுவுல வந்து விவிபேட்டை வச்சிருக்கிறார்கள். இது மாபெரும் மோசடிக்கான ஒரு வழியாக நான் காண்கிறேன். ஏனென்றால் விவிபேட் மெஷின்ஸ்ல தான் தாராளமாக நீங்க வந்து மேனிபுலேட் செய்ய முடியும். இந்த விவிபேட் மெஷினை தூக்கி கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அந்த பக்கம் வைக்க வேண்டும். அதாவது அதுதான் கடைசியில் வைக்க வேண்டும். பேலட்டிங் யூனிட்ல என்ன போடுறோமோ அது வந்து கண்ட்ரோல் யூனிட்ல ரெக்கார்ட் ஆயிட்டு கண்ட்ரோல் யூனிட்ல என்ன ரெக்கார்ட் ஆச்சோ அதனுடைய ஒரு ரெக்கார்டு தான் நமக்கு வந்து பேப்பராக வெளியே வர வேண்டும். இது நாம் வந்து மறந்துவிட முடியாத அரசியல் கட்சிகள் இந்த விஷயத்தை வந்து மறுபடியும் எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஏனென்றால் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அந்த பக்கம் தான் அதாவது கடைசியாகத்தான் விவிபேட் யூனிட் இருக்க முடியும். இது லெஜிஸ்லேட்டிவ் சோரியில் வந்து நாம் பாண்டிச்சேரியில பார்த்த அதே விஷயம் தான் இன்னைக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அரங்கேறி கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரியில வந்து 30 பேருன்ற அந்த சபையில வந்து இன்னொரு 3 பேர் ஆட் பண்ணலாம் என்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறது. நாமினேட்டட் எம்எல்ஏஸ் அதுவரை அதாவது 2017 வரை நாமினேட்டட் எம்எல்ஏஸ்க்கு ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் பார்த்து கொண்டிருந்தோம். 2017 கிரண்பேடி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கடகடன்னு ஒரு 3 பிஜேபி எம்எல்ஏஸ் பிஜேபி நபர்களை வந்து அதுல ஒருத்தர் வந்து தேர்தலில் நின்று அதுல வந்து அவருக்கு டெபாசிட் கூட கிடைக்கவில்லை. இன்ஃபேக்ட் 18 பேருக்கும் டெபாசிட் கிடைக்கவில்லை. பாஜக கண்டஸ்ட் பண்ண 18 பேருக்கும் டெபாசிட் கிடைக்கவில்லை. அவர்களை வந்து 3 பேர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அது வந்து ஹைகோர்ட்டும் ஆமாமா இது பிரச்சனையே கிடையாது என்று சொல்கிறார்கள். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூசஸ் டு கோ இன்டு தி கொஸ்டின். அதனால இவங்க 3 பேரும் வந்து ஃபுல் பவர்ஸோட அதாவது நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வரலாம், தேர்ந்தெடுக்கப்படாமலும் வரலாம் என்ற ஒரு நிலை வந்து யூனியன் டெரிட்டரிஸ்ல கொண்டு வந்ததுக்கு அப்கோர்ஸ் நம்மளுடைய 1963 ஒரு ரூல் வந்திருக்கு. அதுதான் காரணம் என்று கூறுகிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட பிரச்சனையாக வருவது 2017 தான். ஏனென்றால் இந்த அளவுக்கு வந்து பிளேட்டண்டாக ஒரு பாஜகவே இல்லாத ஒரு சபையில வந்து 3 பாஜகவினருடன் நுழைச்சு விட்டுறாங்க. அதன் பிறகு அவர்கள் வந்து ஒர்க் பண்ணி தான் ஒரு 5 காங்கிரஸ்காரர்களை வந்து 2021 ஜனவரிக்குள்ளால வெளியே எடுக்கிறாங்க. நமச்சிவாயம் உட்பட இருக்கின்ற நபர்கள். இன்னைக்கு நமச்சிவாயத்துக்கு சுவாகா தான். ஏனென்றால் அவருக்கு இன்னமும் வந்து முதலமைச்சராக முடியவில்லை என்று நாம் பார்த்து கொண்டிருக்கோம். எவ்வளவோ கதறி எல்லாம் பார்த்தாரு, ஒன்றும் வழி இல்லை. இப்போ டெப்டி என்ற அந்த நிலையில தான் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ இதுதான் பாண்டிச்சேரியினுடைய கதையா இருக்கிறது. அவர்கள் வந்து அந்த லெஜிஸ்லேச்சரை வந்து அப்படியே கபலீகரம் செய்து விட்டார்கள். அதாவது 9 இப்ப இருக்கிற லெஜிஸ்லேச்சர்ல வந்து 9 பேர் வந்து என்ஆர் காங்கிரஸ் ஜெயிச்சு வர்றாங்க. பிஜேபியில இருந்து 6 பேர் தான் ஜெயிச்சு வர்றாங்க. ஆனா இன்னைக்கு சபையில் இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன 33 பேர்ல பிஜேபி 9 என்ஆர் காங்கிரஸ் 9. எப்படி பிஜேபி 9 ஆச்சு? அதாவது லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி என்று எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு என்ஆர் காங்கிரஸா பிஜேபி என்று எடுத்துக்கொண்டால் பிஜேபி 9 என்ஆர் காங்கிரஸ் 9. நீங்க அதுல டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது. 3 பேர் நாமினேட்டட் ஆனா கூட பாஜக வந்து 3 பேர் நாமினேட்டட் ஆனா கூட அவர்களுக்கு ஈக்குவல் பவர்ஸ் இருக்கிறதுனால 2 கட்சிகளும் வந்து 18 பேரை வந்து மொத்தமாக இப்போ இன்னைக்கு வந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரும் பிரச்சனை. இது எப்படி இதை விட ஒரு மோசடி வந்து இல்லை என்று நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் நடந்து கொண்டிருக்கிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இன்னைக்கு மெஜாரிட்டி இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு மெஜாரிட்டி இருக்கிறது. ஆனால் அது வந்து ஒரு வெரி வேஃபர் மெஜாரிட்டி தான். 5 பேரை நியமித்து விட்டால் 90 மெம்பர் இருக்கின்ற அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியிலிருந்து 95 மெம்பராக மாறிவிடும். அதுல வந்து உங்களுக்கு வந்து ஹாஃப் டே மார்க் வந்து மறுபடியும் வந்து 90ல இருந்தா 45 பேர் 46 பேர் வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி வந்துருது. 52 பேர் இருக்காங்க. ஆனால் 95 என்று வரும்போது அந்த ஒரு பிரச்சனை வருது இல்லையா? மறுபடியும் ஒரு நபர்கள் வந்து மறுபடியும் ஒரு 4 நபர்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறார்கள். அப்ப இதுதான் அடுத்த லெஜிஸ்லேட்டிவ் சோரிக்கு இங்கதான் நடக்க போறது. இதுக்குத்தான் அணியறையில் வந்து பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நேஷனல் கான்ஃபரன்ஸினுடைய உமர் அப்துல்லா முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறார் பிஜேபி கூட என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிஜேபிக்கு எப்படியாச்சும் அந்த ஆட்சியில் வர வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை இருக்கிறது. பிஜேபி அதனாலதான் ஜம்முவுக்கும் காஷ்மீருக்கும் ஏறத்தாழ ஒரு சமாந்தரமாக விதித்து கொடுக்குறாங்க. 48% ஒரு சைட்ல 52% இன்னொரு சைட்ல. காஷ்மீர்ல தான் 56% பாப்புலேஷன் இருந்தா கூட அவர்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் வந்து 52% தான். ஜம்முவுக்கு தான் அதிகமாக ரெப்ரஸன்டேஷனை கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்து கூட அவர்கள் வந்து அங்க வந்து அதிகாரத்தை பிடிக்க முடியவில்லை. அதை அவர்களுக்கு வந்து உறுத்தி கொண்டே இருக்கிறது. அதனாலதான் இப்போ வந்து மறுபடியும் மெஹபூபா முஃப்தி கூட அவர்கள் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு சீக்ரெட் பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. பட் இது பாதை எங்க போய் முடியும்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியினுடைய அதே ரூட் தான் அங்கேயே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
அங்க எப்படியாச்சும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசையில தான் இவர்கள் வந்து வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஓட்டு திருட்டு, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதெல்லாம் பத்தி மக்கள் கிட்ட சீரியஸா போய் சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இதோட சீரியஸ்னஸ் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல அது வந்து நீங்க வந்து சும்மா இணையத்துல இருந்தாலும் யாருக்கும் ஒண்ணும் புரிய போறது இல்லைங்க. அதாவது 300 எம்பிஸ் வந்து நடக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் பார்த்து நடக்கிறார்கள். அவர்களை வந்து கைது செய்கிறார்கள். அதே ஒரு பெரிய இஷ்யூவாக இந்தியால வரலையே. ஏனென்றால் வேற எங்க வந்து எந்த பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எல்ஏஸ் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக மக்களிடம் எடுத்து சென்றார்கள் பார்த்தா கிடையாது. ஒரு அரசியல் கட்சி செஞ்சுதான்னு பார்த்தா கிடையாது. திமுக வந்து ஒரு ரெசல்யூஷன் போட்டுச்சு, எஸ்ஐஆர் ஒரு ரெசல்யூஷன் போட்டுச்சு, அதோட முடித்து விட்டார்கள். அங்கே வந்து நியூஸ் செய்திகள் வண்ட வண்ணம் பண்றதுனால டிவியில வந்து உட்காந்து நாம எல்லாம் விவாதிச்சோம். இதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஒரு மக்களுடைய ஒரு மூவ்மெண்ட், ஒரு கிரவுண்ட்ல ஒரு மூவ்மெண்ட் இல்லைன்னா நிச்சயமாக வந்து வேற ஏதோ அன்றாட பிரச்சனைகள் தான் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியும் தவிர வேற ஒண்ணுமே தெரிய போறதில்லை. நேற்று நைட்டு நடந்த அந்த துப்புரவு பணியாளர்களுடைய விஷயம் தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் எம்பாலும் ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கிறதே தவிர அவர்களுடைய மக்களுடைய பேர்ல எலக்ட்ரல் ரோல் இருக்கா இல்லையான்ற அந்த விஷயம் வந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்தது எனக்கு தெரியாது. அது ஒரு பெரிய இஷ்யூவா கூட யாரும் பார்த்ததாக எனக்கு தெரியவில்லை. அப்போ அரசியல் கட்சிகளுக்கு தான் மறுபடியும் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் வந்து தன்னுடைய கடமையில் இருந்து மாறி வேற வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வந்து இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அவன் வந்து அப்படி நீங்க ஸ்டேஜ்ல ஒருத்தர் இருங்க 4 பேர் இருங்க. அதே மாதிரி நீங்க வந்து பேட்டி கொடுக்கும்போது வந்து இப்படி கொடுங்க அப்படி கொடுங்க லெஃப்ட்ல நில்லுங்க ரைட்ல நில்லுங்க. நம்மளுடைய பத்திரிகையாளர்களை வச்சு நம்ம இந்த மேட்டர் எல்லாம் முடிச்சிடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது தான் நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சி வந்து தன்னுடைய கடமையை மறந்து இல்லை என்றால் கடமையை தவிர்த்து விட்டு ஏதோ ஜெயிக்கிறதுக்கான இந்த குறுக்கு வழியில் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் வந்து வராது. இந்த பிஜேபி மட்டும்தான் கிரவுண்ட்ல இன்னைக்கும் இருந்து வேலை செய்கின்ற ஒரு கட்சியா இருக்கிறது. அதனால அவர்களுக்கு தான் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் வரும் என்றதுதான் உண்மை நிலை. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்களா? உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி.